أشهد أن لا إله إلا الله أشهد أن لا பாத்து அடியே பாத்து மதரசா போ டைம் ஆயிடுச்சு எந்திரி பாத்து இன்னுமா உறக்கம் கலையில இன்னுமா எந்திக்கல தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன் பாத்து அடியே பாத்து அடியே சும்மா இருமா நை நைன்ட்டு. அம்மா என்னடி எனக்கு புதுசாக ஃபர்தா எடுத்ததாம்மா. ஃபர்தாவா ஒன்று இருக்குல்ல பின்ன என்ன? ஒன்று தாம்மா இருக்கு, 2 கலர் ஃபர்தா எடுத்தா. கலர் ஃபர்தா தான் மதரசாவுக்கு போட்டு போறீங்களா பின்ன என்ன? இல்லைம்மா, இனி நான் எங்கே போனாலும் ஃபர்தா போட்டுட்டு தான் போக போகிறேன். அடக்கிரிக்கி இல்லைம்மா, ஃபர்தா போட்டுட்டு போகும்போது தான் நல்லா இருக்கு. ஃபர்தா போடாமல் போகும்போது ஒரு மாதிரி மேலே முக்கில் இருக்கிற ஆளெல்லாம் உத்து உத்து பார்க்குறாங்க. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி விடுற மாதிரியே இருக்குது. உம்மாக்கும் மோளுக்கும் ஒரு நேரம் பிரச்சனை தீர மாட்டேங்கு. உம்மாயும் மோளுமா இல்ல மாமியும் மருமோளுமான்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டீங்களா உங்க மகளோட கதைய? அவளுக்கு ஃபர்தா வேணுமா? ஃபர்தா தானே, வாங்கிட்டா போச்சு. அப்படி சொல்லுங்க வாப்பா. செல்லும் என்ற ஒரு அறிவிப்பை உயர்நீதிமன்றம் வழங்கிய நிலையில் இது தொடர்பான விசாரணை என்பது மேல்முறையீட்டு மனு மூலமாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீதிபதி ஹேமந்த் குப்தா மற்றும் சுதான்சு சூர்யா தலைமையிலான அமர்வில் இந்த மனுக்கள் அடுத்து விசாரிக்கப்பட்டு. பாத்திமா 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 இங்க வந்து பாரு, சைனாபா வந்து கூப்பிடுறா. மாமி சீக்கிரம் வர சொல்லுங்க மாமி, உஸ்தாத் லேட்டா நான் அடிப்பாரு. இருங்க மக்களே, இப்ப வந்துருவா. பாத்திமா ஜைனப், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வரும்போது யாராவது பார்த்தாங்களா? லூஸு. இப்போ நம்ம மேலமுக்கு ஜங்ஷன் தாண்டி தானே வந்தோம். அப்போ நம்ம யாராவது பார்த்தாங்களா? இல்லை. நம்ம ஸ்கூலுக்கும் இதே வழியாக தானே வருவோம். அப்போ இதே ஆட்கள் தானே இங்கே நிற்பாங்க. அப்போ அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நீ சொன்ன மாதிரி யாரும் நம்மளை தப்பான பார்வையில் பார்க்கல. ஃபர்தா கண்ணியம்தான்.
ஒரு வழியா மதரசால கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. ஜைனப், நம்ம ஏன் இனி ஸ்கூலுக்கு ஃபர்தா போட்டு போகக்கூடாது? வீட்டில் சம்மதிப்பாங்களா? நம்ம தான் சம்மதிக்க வைக்கணும். ஸ்கூல்ல அதாண்டி தெரியல. நான் முடிவெடுத்தாச்சு. சம்மர் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் போகும்போது நான் ஃபர்தா போட்டு தான் வரப்போகிறேன். என்ன ஃபாத்திமா, ஸ்கூலுக்கு வரலையா? ஸ்கூலுக்கு தான் வரேன். என்ன ஃபர்தா போட்டிருக்க? இனிமேல் ஃபர்தா போட்டுட்டு தான் வரப்போகிறேன். என்னம்மா போ, நல்லா தான் இருக்கு. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن என்னம்மா பெருநாளா உனக்கு? அப்படி ஒன்றும் இல்லையே. பிறந்த நாளா உனக்கு? இல்லை சார். அப்போ எதுக்கு இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க? யூனிஃபார்ம் எங்க? யூனிஃபார்ம் உள்ள போட்டிருக்கேன். என்னது யூனிஃபார்ம் உள்ள போட்டிருக்கியா? இது அரபு தேசம் இல்லைம்மா, இந்தியா. பர்தாவை கட்டிட்டு பேசாம போய் படிக்கிற வேலையை பாரு. பெரம்பு பிஞ்சிடும். நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா. சார் உள்ளே வரலாமா? வாங்க. நேற்றுக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு வரும்போது பர்தா போட்டுட்டு வந்தா. இன்னைக்கு அதே மாதிரி பர்தா போட்டு தான் வந்திருக்கா. ஸ்கூலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. அது யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்ம் போட்டு தான் வரணும். அது இல்லாமல் பர்தா போட்டுட்டு வந்தாச்சுன்னா கோபம் வருமா இல்லையா சார்? சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இருங்க நான் பேசி முடிச்சுக்கிறேன். சரி, நேற்றுக்கு தெரியாமல் தான் போட்டுட்டு வந்தான்னு சொல்லி பேரண்ட்ஸை கூப்பிட்டு விட்டேன். இன்னைக்கு அதே மாதிரி பர்தா போட்டுட்டு தான் வந்திருக்கா. இப்படியே நடந்துன்னா டிசி வாங்கிட்டு சார் போயிருக்கேன். ஒரு சாதாரண விஷயத்துக்காக வேண்டி டிசி கிசின்னு பேசாங்க சார். படிக்கிற பிள்ளை சார். ஆமாம், படிக்கிற பிள்ளை தான். ஸ்கூலில் நல்லா படிக்கிற பிள்ளை தான். அதனால தான் நேற்றுக்கு பர்தாவை கலத்திட்டு கிளாஸுக்கு போன அனுப்பி வச்சேன். இன்னைக்கு அதே மாதிரி பர்தாவில் வந்தால் கோபம் வருமா வராதா சொல்லுங்கள் சார். சார் கோவப்படாதீங்க சார். நீங்கள் கொஞ்சம் படித்தவங்க, உங்களுக்கு சொன்னால் புரியும். அவள் வயசுக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப அதிகமாக வைக்கப்படுறா சார். நாங்கள் மர்சாக்கு அவளை பர்தாவில் தான் அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு யூனிஃபார்மில் தான் சார் அனுப்புகிறோம். சார் அவள் ஸ்கூலுக்கு வரும்போது யூனிஃபார்ம் மேலே பர்தா போட்டு வரா சார். ஆனால் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே வரும்போது பர்தாவை கழட்டிட்டு பேக்கில் வச்சுட்டு யூனிஃபார்மோட கிளாஸ் ரூமுக்கு போவா சார். அந்த ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க சார். ஏங்க பாய், இப்படியே போனால் உங்கள் பிள்ளைக்கு ஸ்கூலில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கட்டணும் போல இருக்கு. சார் நான் உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டால் அதுக்கு நக்கல் நையாண்டிமா பதில் சொல்லாங்க சார். நான் நக்கல் நையாண்டிமா பதில் சொல்லலை. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறது மட்டும்தான் உங்கள் வேலை. பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி வரணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணுங்கிற சொல்கிறது எங்கள் பொறுப்பு. சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சார் கேட்குறேன். அவள் பர்தாவோட ஸ்கூலுக்கு வந்தாலும் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே யூனிஃபார்மோட தான் சார் வர்றா. பர்தா கழட்டி பேக்கில் வச்சுறா. திருப்பி போகும்போது ஃபர்தாவை எடுத்து மாட்டிக்கிறான். அது ஒன்றுக்கு தான் சார் அனுமதி கேட்குறேன். ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே பர்தாவோட வரக்கூடாது. பர்தாவோட சேர்த்து சாலும் போடக்கூடாது. ஓ, நீங்கள் ஹிஜாபை சொல்கிறீங்களா சார்? நீங்கள் பர்தா போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி, ஓகே, அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு. அவள் யூனிஃபார்மில் தானே சார் வர்றா. அப்புறம் ஏன் சார் தலை கட்டுற ஒரு துணி அவ்வளோ பெருசாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க? பாய், நம்ம பாகிஸ்தானிலோ நம்ம ஸ்கூல் பாகிஸ்தானிலோ இல்லை, இந்தியாவில் இருக்கிறங்கிறத மறந்துடாங்க சார். நாம் பேசிகிட்டு இருக்கிற சப்ஜெக்டில் எது சார் தேவையில்லாமல் பாகிஸ்தானை பிடிச்சி இழுக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஸ்கூலில் மதத்தை நுழைக்கலாமா சார்? என்ன சார் சொல்கிறீங்க? இதில் என்ன சார் நான் மதத்தை நுழைக்கிறேன்? ரொம்ப வேணாம் பாய். எல்லா பிள்ளைகள மாதிரி வர்ற அந்த வரட்டும், இல்லைன்னா கூட்டிட்டு போங்க பாய். ஹிஜாப் போடாமல் படிக்கணும்னா என் பிள்ளைக்கு அந்த அப்படி தேவையில்லை சார். நீ வாமா. அது உங்கள் இஷ்டம் பாய். அந்த வாத்தியார் பேசுனது தப்பாகவே தோணுது. சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. நாம தான் படிக்கலை. நமக்கு முந்தின தலைமுறையும் படிக்கலை. அதுக்கு முந்தின தலைமுறை இங்கிலீஷ் படிக்கிற ஹராம்னு ஃபத்வா கொடுத்துருக்காங்க. கேட்டால் தேசபக்தின்னு ஜிம்மாவில் பயன் பண்ணியிருக்காங்க. இந்த ரப்பர் காட்டை இந்த மலையை தாண்டி நீ எங்கேயாவது போயிருக்குதே, நம்மளை போய் பாகிஸ்தானில் போய் வாழுங்கிறான். போறியா நீ பாகிஸ்தானுக்கு? நான் எதுக்குங்க பாகிஸ்தான் போகணும்? நான் பிறந்த ஊரே இதுதான். எங்க உமா அப்பா பிறந்த ஊரும் இதுதான். அவங்க உமா அப்பா பிறந்த ஊரும் இதுதான். நீங்க தான் இந்த ஆளூர்லேருந்து இங்கே வந்தீங்க. டவுன் மாப்பிள்ளைன்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க. பொல்லாத டவுன் மாப்பிள்ளை. இப்படி தான் சம்மந்தம் இல்லாமல் எதாவது பேசுவாள். நம்ம பிள்ளை என்ன கேட்டுட்டா, ஒரு தலையில் ஒரு துணியை போட்டுட்டு ஸ்கூல் போகிறேன்னு சொன்னான். இதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு அந்த வாத்தியார் கேட்குறாரு, இதை நான் அரபு நான் கேட்குறாரு, பாகிஸ்தான் போங்கிறாரு. அதை நினைக்கும் போது தான் மனசு வேதனையாக இருக்குது. ஏன் நம்ம நாட்டில் நம்ம உரிமை பேணி வாழ்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லையா? நம்ம அரசியலமைப்பு சாசனம் அதை சொல்லலையா? அதை நினைக்கும் போது தான் மனசு வருத்தமாக இருக்குது. ஏங்க நம்ம வேணா ஜமாத்திட்ட பேசி பார்ப்போமா? யார்? நம்ம ஜமாத் தலைவர்.
பேப்பரில் போலீஸ்னு எழுதி காமிச்சா 10 கிலோமீட்டர் ஓடுவார். 10 கிலோமீட்டர் ஓடுவார். அவர்கிட்ட போய் கேட்க சொல்கிறியா? மோளை, அந்த கலண்டரை எடுத்துகிட்டு வா. இதுக்கெல்லாம் அவங்க தான் சரியான ஆள். கொடு. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஸ்லாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தானே? ஆமாம் பாய். பாய், நான் இங்கே வந்து மேலமுக்கு ஊரில் இருந்து கால் பண்ணுறேன். சரி. நம்ம பொண்ணு ஸ்கூல் போன இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ஹிஜாபெல்லாம் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி. இப்போ நம்ம ஒரு ஜமாத்தை கான்டாக்ட் பண்ணி பேசுகிறது எனக்கு சரிப்பட்டு வராது. சரி. நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி பேச முடியுமா பாய்? நம்ம கிளை இருக்குது தானே? ஆமாம். அங்கே தகவல் சொல்லிட்டீங்களா? இல்லை, நான் கலண்டரை பார்த்து நேரடியாக உங்களுக்கே கால் பண்ணிட்டேன். ஓ, இன்ஷால்லா அவங்கள்ட்ட தகவல் சொல்லிடுங்க. நாங்கள் நாளைக்கு மஷூரா பண்ணிட்டு வந்துடுறோம். இன்ஷால்லா இன்ஷால்லா இன்ஷால்லா. Okay. சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. குட் மார்னிங். ஓ, பாய் கூட வந்திருக்கீங்களோ? அதான் நேற்றுக்கே பேசி முடிச்சிட்டோமே. சார், அது சம்மந்தமாக பேசணும். உள்ளே பேசலாமா சார்? நாங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்லேருந்து வந்திருக்கிறோம். ஓ, நீங்கள் விஷயத்தை அரசியல்வாதிகிட்ட கொண்டு போயிட்டீங்களோ? சார், நாங்கள் அரசியல் கட்சிக்காரன் கிடையாது. நாங்கள் சமுதாய பேரியக்கம். சமுதாய இயக்கம் வந்து பேசுகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலையே. எல்லோருக்கும் சொல்கிறது போல தானே இவங்களிடமும் சொன்னோம். சார், நாங்கள் ஸ்கூல் யூனிஃபை பற்றி பேச வரல. ஸ்கூல் யூனிஃபை பற்றி உள்ள ரூல்ஸில் எங்களுக்கு தெரியும். நாங்கள் தலை முக்காடு பற்றி தான் பேச வந்திருக்கோம். தம்பி, முக்காடு போடும்போது ஒரு மத அடையாளம் வருதா இல்லையா? இங்கு எல்லோரும் சமம். முக்காடு போடும்போது ஒரு பிரிவினை வருது. இது நல்லதில்லை தம்பி. சார், பலவிதமான ஆடைகளை உடுத்திட்டு வந்தால் வேறுபாடுகள் வித்தியாசங்கள் வரும். ஆனால் ஸ்கூலில் எல்லாரும் அணிந்துட்டு வர யூனிஃபத்தை தான் பாத்திமாவும் அணிந்துட்டு வரான். தலை முக்காடு அணிவதனால என்ன பிரிவினவாதம் ஏற்படும் சார்? தலையில, கழுத்துல, காதுல ஏதாவது அலங்கார பொருள் அணிஞ்சிருக்க மாதிரி தலையில முக்காடு போட்டு வருது எப்படி சார் பிரிவினை வரும்? இன்னும் நம்ம அரசியல் சாசன சட்ட பிரிவு 29(2) சட்ட பிரிவின் கீழே அவங்க மத அடையாளப்படி வருவதற்கு எந்த தடையுமே இல்லையே சார். அப்ப சட்டப்படி பாக்குறீங்களா? கோர்ட் ஆர்டரோட வாங்க. என்ன சார் பேசுறீங்க? ஏற்கனவே நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் தந்திருக்கின்ற உரிமை, தந்திருக்கின்ற ஆர்டர் நாங்கள பாக்குறீங்களா? கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறீங்க. பல மாநிலங்களில் நம்முடைய பிள்ளைகள் சர்வ சாதாரணமாக முக்காடு அணிந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் நம்முடைய மாவட்டத்திலே பல ஸ்கூலில் நம்முடைய குழந்தைகள், பெண்கள் முக்காடு அணிந்துட்டு போகிறாங்க. இந்த ஸ்கூலில் தானே சார் முக்காடு அணியாதுன்னு சொல்லிட்டு மத சாயத்தை பூசுறீங்க. முக்காடு அணிவது அவங்களுடைய உரிமை. அரசியல் சாசனம் வழங்கிய உரிமையை நம்ம ஏன் சார் தடுக்கணும்? நீங்கள் ஏன் சார் தடுக்கிறீங்க? ஓகே, நாங்கள் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டு சரியான பதிலை சொல்கிறோம். நல்ல ஜெபம், நல்ல முடிவாக முடிவு பண்ணி சொல்லுங்க. டீச்சர்ஸ், அந்த ஸ்டூடெண்ட் விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் இதை அலோவ் பண்ணோம்னா நாளைக்கு அவங்க தொழுகைக்கு இடம் கேட்பாங்க. என்ன சொல்கிறீங்க சார்? என்னோட கருத்து என்னன்னா, இது ரொம்ப நம்ம பெருசுப்படுத்துறோம்னு நினைக்கிறோம். அவங்க தொழுறதுக்கு இடம் கேட்கல. காலையில கடவுள் வாழ்த்து பாடுறோம், கல்வி பூஜை பண்றோம். அவங்க ஒரு ரூம் கட்டி கேட்கல தொழுறதுக்கு. 2 மீட்டர் துணியை ஹிஜாபா போடுறதுக்கு தான் கேட்குறாங்க. இதுல அவங்க நம்பிக்கையை திணிக்கிறாங்கன்னு நம்ம நியாயப்படுத்துறது நியாயமே இல்லை. இதை பெருசு பண்ணாதீங்க. என்னம்மா, விடுதலை புரட்சி கொள்கையா? சார், நான் நம்ம ஸ்கூலை பத்தி பேசினா நீங்க அரசியல் கொள்கையை பத்தி சொல்றீங்க.
மற்றவங்க என்ன சொல்றீங்க? டீச்சர் சொல்றதா சரி நாங்க நினைக்கிறோம். சின்ன விஷயத்தை நாம பெருசுபடுத்துறோம்னு போனா அது பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கும். அதனால நாம ஒரு நியாயமான ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். சரி, என்னமோ பண்ணுங்க. சார் உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. சரி, இப்போ கிளாஸுக்கு போங்க, நான் பேசுகிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். பாரத கட்சியிலேருந்து வந்திருக்கோம். நல்லது, சொல்லுங்க. அப்புறம் என்ன ஸ்கூலெல்லாம் மதர்சாவாக மாறிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தோம். யார் சொன்னா? நம் தேசம் ஒன்று, சட்டமும் ஒன்று. என்ன சார் நீங்கள் பேசுகிற பூரா அப்படி தான் பேசுகிறீங்க, ஆனால் செய்கிற வேலையை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. அப்புறம் நீங்கள் இந்த கிச்சாப்புக்கு மட்டும் நீங்கள் ஒத்துக்கவே கூடாது. அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கூல் பல ஆர்ப்பாட்டங்களை சந்திக்க வேண்டிய வரும். இந்த ஊர் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய வரும். சரிங்களா? அப்புறம் எங்கள் பசங்களையும் மத அடையாளத்தோட ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வரும். என்ன சரிங்களா? ஏண்டா உங்க கட்சி கூடிய விடவாடா 2 மீட்டர் துணி நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை சிதைக்குது. என்ன சொல்ல? பாத்துக்கங்க, பார்த்தா அவங்களுக்கு நல்லது. சரிங்களா? அப்படி ஒன்றும் நடக்காது. சரி. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்க விட மாட்டேன். தைரியமாக போயிட்டு வாங்க. நல்லது. வரட்டுமா? ஜெயஹிந்த். 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 1 2 3. பார்த்தீங்களா சார், இதுக்காகத்தான் சொன்னேன் இந்த ஸ்கூலில் மத அடையாளங்களை அனுமதிக்க கூடாதுன்னு. கமிங். அரசியல் கட்சியின் தலையீடுகளால், தலைமை ஆசிரியரின் பிடிவாதத்தால் பாத்திமாவிற்கு பள்ளி செல்ல இயலவில்லை. தேர்தல் காலமும் இல்லாததால் வேறு எந்த அரசியல் கட்சியும் இவ்விஷயத்தில் தலையிடவும் இல்லை. பாத்திமாவின் பெற்றோர் தௌஹீத் ஜமாத் பலமுறை பேசியும் அவர்கள் விடாப்பிடியாக பாத்திமாவை திருமணம் செய்து வைத்துவிடவே நாடினார்கள். பாரத கட்சியின் தலையீடு அவர்களை ஒருவித பயத்தில் தள்ளியிருந்தது. தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளின் வற்புறுத்தலின் காரணமாக பாத்திமாவை வீட்டில் இருந்தபடியே படிக்க சம்மதித்தார்கள் பாத்திமாவின் பெற்றோர்கள். இதன் காரணமாக வீட்டில் இருந்தபடியே தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்ணில் வெற்றி பெற்றாள் பாத்திமா. அந்த வெற்றி கொடுத்த ஊக்கம் அவளை கல்லூரியில் சென்று சேர்த்தது. கல்லூரியில் இனி என்ன நடக்கிறது என்பதை நாம் இனி பார்ப்போம். பாத்திமாவின் தோழி ஜைனப் ஹிஜாபை சமரசம் செய்து கொண்டு பள்ளி படிப்பை பள்ளியிலேயே தொடர்ந்தாள். அவளும் நல்ல முறையில் மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெற்றாள். காலங்கள் ஓடியது. மீண்டும் ஜைனஃபும் ஃபாத்திமாவும் ஒரே கல்லூரியில் அவர்களுக்கு இடமும் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் இருவரும் ஒரே கல்லூரியில் கல்வி பயில சென்றார்கள். அதைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை நாமும் பின்தொடர்வோம். ஹாய் ஜனப், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள் ஹசன் சாஹிப் பேத்தியா? நல்லா அழகாக இருக்கீங்க. பர்தா அழகாக இருக்கு. நல்லா ஸ்டைலாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. நீங்களும் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கீங்க. அப்படியா? என்ன காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். இந்த ட்ரெஸ் நீங்க போட்டிருக்கனால உங்களுக்கு ஏதாவது அசௌகரியமா இருக்கா? இல்லைம்மா, இது விரும்பி நான் ஏற்றுக்கிற ட்ரெஸ்ஸு. இது எனக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் தான் கொடுக்குது. ஃபர்தா போட்டிருக்கனால சேஃபா ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எந்த ஆடை விருப்பமோ அந்த ஆடையை கண்டிப்பாக போட்டுக்கலாம். மற்றபடி ஆடை நமக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு தடையும் இல்லை. மாமா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வா ஜனபு, நல்லா இருக்கியா? மாமா நேத்துக்குள்ள பேப்பரா? இந்த விடிய காலம் இந்த ரப்பர் காட்டுக்குள்ள இன்னைக்குள்ள பேப்பர் ஒன்று உப்பாய கொண்டு வந்து போடாரு. ஃபாத்திமா எங்க? ஃபாத்திமா வாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். அடி நில்லடி, லஞ்ச் பாக்ஸ் மறந்து வச்சுட்டு போற. எனக்கு ஒன்றும் இந்த சாப்பாடு வேண்டாம். காலையில புள்ளைய வச்சுட்டு குளிர்ல ஃபஜர்ல எதிர்த்து செஞ்ச சாப்பாடு செஞ்சா வேண்டாங்கிற. நீ தர்ற சாப்பாடை விட காலேஜ் கேண்டீன்ல போடுற உப்புமா சூப்பரா இருக்கும். நான் அதை சாப்பிடுறேன். அப்பையும் கூட்டிட்டு போக. நேரத்துக்கு கடலைக்கறி வைக்கலன்னு ஃபஜர்ல இருந்து மகரிப் வரைக்கும் சண்டை போட்டு கிடக்காரு. அப்ப இன்னும் கடலைக்கறி இல்லையா? சரி தாங்க, நான் கொண்டு போறேன். போயிட்டு வரேன். விடியகாலம் போறது. நில்லுங்க. ஹிஜாப் இல்லாமல் உள்ள போக தான் பிரின்சிபால் அலோவ் பண்ணாங்க. இருங்கப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்கு?
சார் அவங்க ஹிஜாபோட வந்தாங்கன்னா நாங்க எங்க மத அடையாளத்தோட சார். தம்பி, பிரச்சனையை பெருசுப்படுத்தாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கலைஞ்சு போங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் நேற்றுக்கு வரைக்கும் நாங்கள் ஹிஜாபோடி தான் வந்தோம். இன்னைக்கு திடீர்னு சொன்னீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் வர நெருங்கிட்டு இருக்கு சார். இங்கே பாருங்கம்மா, ஹிஜாப் போட்டுக்கிட்டு காலேஜுக்குள்ளே அலோவ் பண்ண முடியாது. நேற்றுலேருந்து ஹிஜாப் பிரச்சனை மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. படிக்கணும்னு விரும்புகிறவங்க ஹிஜாபை கலத்தி வச்சுட்டு உள்ளே போங்க. செக்யூரிட்டி, இவங்க ஹிஜாப் போட்டுக்கிட்டு உள்ளே வரக்கூடாது. மீறி வந்தால் உன்னோட வேலை போயிடும், பார்த்துக்க. கல்லூரி நிர்வாகம் பர்தாவுக்கு அனுமதி வழங்க மறுத்ததால் மீண்டும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இங்கே பாருங்க பிரதர், ஹிஜாப் அணிஞ்சு யாரும் கல்லூரிக்குள்ளே வர முடியாது. அதற்கு இந்த கல்வி நிர்வாகம் உடன்படாது. இப்போ இந்த பிரச்சனை கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கனால எந்த எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்தே படிக்கட்டும். எக்ஸாம் நேரத்தில் மட்டும் தேர்வு எழுதிட்டு போட்டும். இது மட்டும்தான் இப்போதைக்கு இந்த கல்லூரி நிர்வாகம் சார்பாக செஞ்சு தர முடியும். ஹிஜாப் மத அடையாளம் என்பதை விட அந்த பெண்ணின் உரிமை சார்ந்தது. எந்த மதத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய உடலை மறைப்பது அவர்களுக்கான உரிமை. நாகரிகம் என்கிற பெயரில் தங்களுடைய உடல் அழகை வெளிக்காட்டிக் கொள்வது ஒரு பெண்ணிற்கான உரிமை இருக்குன்னா, அதே மாதிரி தங்களுடைய உடல் அழகை மறைப்பதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை சார். அதனால அந்த உரிமையை நீங்க பறிக்காதீங்க. அந்த உரிமையை, பெண்ணுக்கான உரிமையை நீங்க கொடுத்துருங்க. எங்க சமுதாயத்திற்கான உரிமையை, கல்வி கற்பதற்கான உரிமையை கொடுத்துருங்க சார். பிரதர், உங்க நியாயம் எனக்கு புரியுது. மற்றவங்களுக்கெல்லாம் புரியுமோன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படியே நியாயம் தெரிஞ்சால் கூட அது அரசியலுக்காக மறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த ஹிஜாப் பிரச்சனையை வச்சு அவர்களுடைய அரசியலை வளத்துக்குள்ள அவங்க பயன்படுத்தலாம். எது எப்படியோ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பிள்ளைகளை வீட்டில இருந்து நல்லா படிக்க சொல்லுங்கள். எக்ஸாம் நேரத்தில் வந்து எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். மாமி, வாமா மீனாட்சி, எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. ரம்சானுக்கு கொடுத்து விட்ட பிரியாணி தூக்குவாளி இப்போதான் கொண்டு வர. மாமி, அம்மா அதுக்கு பதிலாக பாயசம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. கல்லூரி நிர்வாகம் ஹிஜாபுக்கு அனுமதி வழங்க மறுத்ததால் வீட்டிலிருந்து கல்வி கற்க ஆரம்பித்து தேர்வு எழுத தன்னை தயார்படுத்தி கொண்டாள் பாத்திமா. சிறுவயது முதலே ஹிஜாப் அணிந்த காரணத்தினால் பலவித தடைகளை எதிர்கொண்டாள் பாத்திமா. அத்தனை தடைகளையும் அவள் நெஞ்சுரத்தாலும் ஈமான் என்ற நம்பிக்கையாலும் அவள் எதிர்கொண்டாள். ஹிஜாப் பெண்களுக்கு தடை அல்ல, அடிமைத்தனமும் அல்ல. ஹிஜாப் அணிந்த பெண்கள் பல துறைகளில் சாதித்தும் இருக்கிறார்கள். ஹிஜாப் பெண்ணின் உரிமை. அவளது உரிமையை பறித்து விடாதீர்கள். அவர்களுக்கான உரிமையை நீங்கள் அவர்களுக்கு வழங்கி விடுங்கள்.